So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படினா we are going to see that like person on your mind அவங்களோட next actions எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம ஒரு detail prediction நம்ம வந்து பார்க்கலாம். So before starting the reading, so guys like நான் வந்து பாத்தீங்க அப்படினா like twin flame ஓட ரீடிங்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன் and as well as அதுல வந்து உங்களுக்கு நான் மென்ஷனும் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சாட்டர்டே சண்டே வந்து நமக்கு அது அந்த ட்வின் ஃப்ளேமோட ரீடிங்ஸ்க்கு வந்து கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸோட ஆஃபர் நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்லையுமே நீங்கள் வந்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ 500 will be the charges and அது ஒரு டீடைல் ப்ரிடிக்ஷனாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எதர் அதை நீங்கள் புக் பண்ணுறதுக்காக அந்த ரீடிங்ஸ் நீங்கள் புக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாவில் நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே நான் அதில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். Okay, so let's start the reading now. Okay, the bottom of the deck we get the Knave of Pentacles. So the first card we get 8 of Swords. Okay, the 8 of Swords. And then we get the 6 of Pentacles. Five of Cups. Six of Cups. Five of Wands. 9 of Swords. 5 of Swords. 5 of Wands. 9 of Swords. 5 of Swords. Okay, and then the Fool card, the major arcana card, the Fool card. So the thing here is இப்போ நம்ம வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸோட இங்க வேற நிறைய மெசேஜஸ் நிறைய வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, லெட் இட் பி. ஒரே ஒரு கார்டு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். Pentacles, the Hangman, and then we get okay, like 7 of Wands, 7 of Pentacles, and then the Hangman. Okay, so the thing here is இப்போ நம்ம வந்து இது லைக் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரீடிங்காக தான் இருக்கும். பட் அகெயின் இது நிறைய பேருக்கு ரெசனேட்டும் ஆகலாம். அண்ட் சொல்ல இங்கே வந்து நிறைய ஒரு எக்ஸ்ட்ரா மெசேஜ்மே இங்கே வந்துருக்கு. நான் அதை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களோட லைஃப்பில் ஓவரால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சன் கூட நீங்கள் வந்து ரொம்ப கனெக்டடாகவும் ரொம்ப க்ளோஸ்டாகவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இருந்திருப்பீங்க. க்ளோஸ்ட் இன் த சென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக ஒரு அட்டாச்மெண்ட்டோட அந்த பர்சன் கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து இருந்திருப்பீங்க. ஒரு சடன் அட்டாச்மெண்ட்டே அங்கே ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன்ஸ், ஒரு பிசிக்கல் திங்ஸ் இன்வால்வ்டா. ஸோ இந்த மாதிரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் அவங்க கூட வந்து லைக் செக்ஷுவலாக கூட நீங்கள் அவங்க கூட வந்து கனெக்டடாக இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு பிசிக்கல் திங்ஸ் ரொம்ப அட்ராக்டா இருக்கீங்க. ஸோ இன்கேஸ் இப்போ வந்து லைக் அவங்க கூட நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு க்ளோஷர்னஸ்ல நீங்க இல்லைனாலுமே
பட் அட்லீஸ்ட் அந்த ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷனாவது இருக்கும். அந்த பர்சனை பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த பர்சன் மேல அவங்களோட ஒரு கனெக்டா இருக்கிறது, அவங்களோட அந்த ஒரு பியூட்டி அந்த விஷயத்துல நீங்க அவங்க கூட வந்து லைக் அந்த பர்சன் லைக் இட் இஸ் அ மேல் ஆர் ஃபீமேல். இட்ஸ் நாட் லைக் நம்ம வந்து ஒரு ஃபீமேல் பர்சனை மட்டும் தான் நம்ம சொல்றோம் அப்படின்னு கிடையாது. இட் இஸ் அ மேல் ஆர் ஃபீமேல் வாட் எவர் த திங் குட் பி. ஸோ ரெண்டு பேரோட சைட்ல இருந்துமே லைக் அது ஒரு ஃபீமேல் பர்சனா இருக்கட்டும் ஒரு மேல் பர்சனா இருக்கட்டும், ஸோ ஓவரால் அவங்க பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன்ஸா அவங்களுக்கு வந்து அது வந்து ஃபீல் ஆகும். அந்த பர்சன் மேல உங்களுக்கு நீங்க வந்து ரொம்ப அட்ராக்டாகவும் ரொம்ப கண்டடாகவும் நீங்க வந்து அந்த பர்சன் கிட்ட வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி இங்க வந்து என்னன்னா லைக் அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம இங்க பார்க்கும்போது இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன் கூட நீங்க வந்து அட்ராக்டா நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க. அந்த பர்சன் கூட நீங்க அகெயின் அந்த ஒரு லைக் அந்த ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன்ஸோட நீங்க வந்து இருக்கீங்க. ஒரு க்ளோஷர்னஸ் அங்க இருக்கு, அந்த ஒரு எமோஷன்ஸ் அங்க இருக்கு, க்ளோஷர்னஸ் அங்க இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது ஸோ உங்களோட லைஃப்ல பாஸ்ட் பர்சன் யாராவது இருக்காங்க, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப். சில பேருக்கு வந்து லைக் நீங்க ஒரு அன்மேரிடாவும் நீங்க வந்து இருந்திருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு நீங்க மேரிட் ஆகி நீங்க டிவோர்ஸ் ஆயிருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருந்தாலும் சரி, இந்த பாஸ்ட் பர்சன் அந்த எக்ஸ் கைண்ட் ஆஃப் அ பர்சன் அவங்க யாருனாலுமே சரி, அது உங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும் லைக் எக்ஸ் ஹஸ்பண்டா கூட இருக்கட்டும், வாட் ஆர் த பீப்புள் அவங்க வந்து உங்களோட லைஃப்ல திருப்பி ரிட்டர்ன் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இது ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு. இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஸோ நீங்க உங்களோட லைஃப்ல உங்களோட பார்ட்னரை நீங்க வந்து இழந்திருப்பீங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க மேரேஜ் பண்ணிருக்கீங்க, இல்ல சம்திங் ஏதாவது வந்து உங்களோட க்ளோஸ்ட் சர்க்கிள், ஐ மீன் அதுதான் மெயினா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்சனை வந்து நீங்க வந்து இழந்திருப்பீங்க. மேபி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஆக்சிடென்ட்டோ இல்ல அவங்க வந்து டெத் ஆயிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹஸ்பண்டே இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்க தவறி போயிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு சிங்கிள் பர்சனா இருந்திருப்பீங்க, ஒரு சிங்கிள் பேரண்டா நீங்க வந்து இருந்திருப்பீங்க. உங்களோட லைஃப்ல வேற ஒரு நியூ பர்சன் உங்களோட லைஃப்ல வந்து என்டர் ஆயிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த பர்சன் கூட வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஒரு கனெக்ட் எதுவுமே இருந்திருக்காது. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து என்னன்னா லைக் இந்த பெயின்ல இருந்து வரதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நான் எப்படி இந்த பர்சன் இப்ப இவங்க புதுசா வராங்க, நான் இவங்களை வந்து ட்ரெஸ் பண்றதா வேண்டாமா? சோ லைக் சில பேருக்கு வந்து என்னன்னா லைக் உங்களோட ஏஜையும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணிருப்பீங்க. சோ இதெல்லாம் திருப்பி நமக்கு வந்து கரெக்டா போகுமா என்னன்னு தெரியல, இது பெர்ஃபெக்டா அலைன்மெண்ட் ஆகுமா என்னன்னு தெரியல. சோ இன்கேஸ் நீங்க உங்களுக்கு வந்து ஒரு கம்மியான ஒரு ஏஜா இருந்தாலும் சரி, ஒரு கூட ஒரு ஏஜா இருந்தாலும் சரி, சோ உங்களுக்கு ஒரு டவுட் வந்து இங்க கண்டிப்பா இருந்திருக்கும். லைக் நான் வந்து இந்த ட்ராக்கை நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னா அது எனக்கு கரெக்டா இருக்குமோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் கண்டிப்பா எல்லாம் வந்திருக்கும். அண்ட் அது ஒரு பயமே இருக்கும். நம்ம இனிமே ஒரு பர்சனை நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணி எப்படி நம்மளோட லைஃபை நம்ம ரன் பண்ண போறோம், இனிமே ஒரு பர்சனுக்கு நான் வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது. ஏன்னா ஆல்ரெடி இங்க ஒரு ரிலேஷன்ஷிப்னால ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இங்க ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அண்ட் அதுதான் லைக் சம் கேசஸ்ல அவங்க வந்து டெத் ஆயிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்போட ஹோப் இங்க இல்ல. ஸோ அப்ப நியூவா ஒரு ரிலேஷன்ஷிப் வரும்போது அந்த இடத்துல வந்துட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்றது, ஒரு பர்சனல் நியூவா ட்ரஸ்ட் பண்றது, ஒரு பாண்ட் அங்க வந்து உருவாக்குறது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு சர்டன் பயம் கண்டிப்பா இருந்திருக்கும், நான் ட்ரஸ்ட் பண்ணலாமா வேணாமா இந்த பர்சனை அப்படின்ற மாதிரி. பட் இது ஒரு கட்டத்துல ஒரு பக்கம் போகும்போது கண்டிப்பா நீங்க இந்த பர்சனை வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவங்களை நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணிருப்பீங்க. அண்ட் இந்த பர்சன் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் என்னதான் இந்த பர்சன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தாலும் இந்த பாஸ்ட் பர்சன் இருக்காங்க இல்லையா, சோ அந்த பாஸ்ட் பர்சனுக்கும் லைக் அந்த பாஸ்ட் பர்சன் பத்தின ஒரு தாட்ஸ்மே உங்களுக்கு வந்து இருக்கும். சோ அந்த பர்சனை பத்தின ஒரு தாட்ஸ், அந்த பர்சனை பத்தின ஒரு மிஸ்ஸிங் அது உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருந்திருக்கும். இப்போ இந்த பாஸ்ட் பர்சன்லயுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் கரண்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரெண்டு இதை நான் செட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இந்த பாஸ்ட்டை பேஸ் பண்ணி வரப்பையும் நமக்கு வந்து ரெண்டு செட்ஸ் அது. ஸோ ஒரு செட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்சன் உங்க லைஃபை விட்டு விலகி போயிட்டாங்க, ஆனா அவங்க திருப்பியும் உங்களோட லைஃப்ல வரலாம். அவங்க ஏதாவது ஒரு சில கம்யூனிகேஷன்ஸ் அவங்க கிட்ட பண்ணலாம், திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், கம்யூனிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப் கூட அவங்க வந்து அவங்க கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒன் செட் ஆஃப் பீப்புள், த பாஸ்ட் பர்சன். அண்ட் ஃபார் த செகண்ட் செட் ஆஃப் பீப்புள், அந்த பாஸ்ட் பர்சன் வந்து திருப்பி வராங்க அப்படின்னாலுமே அவங்க வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நீங்க என்ன செய்றீங்க, நீங்க எங்க போனாலுமே அவங்க வந்து என்னன்னா லைக் ஒரு கேமரா மாதிரி தான், லைக் ஒரு சர்வலன்ஸ் கேமரா மாதிரி தான். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத இந்த பர்சன் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து வாட்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க அந்த ஒரு கரண்டா இப்போ ஒரு பர்சன் கூட நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க கூட நீங்க வெளியில போறீங்க, ஸோ இப்போ சேம் கைண்ட் ஆஃப் பிளேசஸ்ல அந்த மாதிரி இருக்கீங்க, எதுனாலுமே சரி, இல்லை டிஸ்டன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் எதுனாலுமே சரி ட்ராக் பண்ணி தான் பாக்குற மாதிரி தான் இருக்கு. கம்ப்ளீட்டா அந்த பர்சன் உங்களை வந்து வாட்ச் பண்ணலாம், A to Z உங்களை வந்து வாட்ச் பண்ணலாம். தூரத்துல இருந்தா கூட இந்த பர்சனுக்கு எப்படி உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியுதுன்றது அது உங்களுக்கே தெரியாது. பட் அவங்க அவ்வளோ அலர்ட்டா அந்த விஷயத்த வந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அகைன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட கரண்ட் கைண்ட் ஆஃப் அ பர்சன், கரண்ட் ரிலேஷன்ஷிப் கைண்ட் ஆஃப் அ பர்சன் கூட உங்களுக்கு வந்துட்டு
அகெயின் அந்த ஒரு ப்ராப்பர் ரீயூனைட், அந்த ஒரு ப்ராப்பர் கனெக்ட் இருக்கும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்போட ஸ்கேல்ல ஒரு சர்டன் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வர மாதிரி தான் இருக்கு. அண்ட் அகெயின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் அந்த எமோஷன்ஸ் லெவல்ல வந்து நீங்க வந்து இந்த பர்சன் கூட ரொம்பவே வந்து நீங்க வந்து கனெக்டடா தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த கனெக்ஷன்ஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலை வந்து க்ரோ ஆகும். பாஸ்ட்ல என்னதான் ஒரு சில ட்ராமாஸ் இருந்திருந்தாலும் சரி, பாஸ்ட்ல என்னதான் ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து தப்பா நடந்திருந்தாலும் சரி, ஸோ ரிலேஷன்ஷிப் சைட்ல இருந்து பாக்குறப்ப மத்தவங்களால உங்களுக்கு சில ட்ராமாஸ் நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, பட் இங்க நம்ம வந்து லைக் அப்கமிங் டைம்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுல இருந்து ஏதாவது ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் வர மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. இன்கேஸ் இப்ப நீங்க அந்த ஒரு கரண்ட் பர்சன் கிட்டையும் நீங்க வந்து ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கீங்க, அவங்க கிட்ட நீங்க வந்து பேசவே இல்லை, அவங்களும் உங்ககிட்ட பேசவே இல்லை, அந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அதை நினைச்சு நீங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். பிகாஸ் இந்த பர்சனோட சைட்ல இருந்து ஓவரால் ஒரு ரீகனெக்ட் இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ இவங்க திருப்பி வந்து உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணலாம், திருப்பி இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து பேசலாம். ஸோ நீங்க இவங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ இல்ல நீங்க இவங்களை நினைச்சிட்டு இருக்கீங்களோ, ஸோ உங்களுக்கு அவங்கள பத்தின ஒரு சில தாட்ஸ் இருந்திருக்கும், ஆனா நீங்க போய் அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணிருக்க மாட்டீங்க, நீங்க அவங்க கிட்ட போய் சரியா பேசிருக்க மாட்டீங்க. இல்ல சில பேர் வந்து பேசினா கூட ஒரு ரிஜெக்ஷன்ஸ் நீங்க வந்து ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. ஆனா ஒரு விஷயம், இப்ப இந்த இடத்துல நீங்க உங்களோட எஃபர்ட் நீங்க போட்டிருக்கீங்க, இல்ல எஃபர்ட் நீங்க போடல, ஐ மீன் எஃபர்ட் இன் த சென்ஸ், இப்ப அந்த பர்சன் கிட்ட போய் நீங்க வந்து ஒரு மெசேஜ் நீங்க பண்ணியிருந்திருக்கலாம், அவங்க உங்களை அவாய்ட் பண்ணிருப்பாங்க, தட் இஸ் யுவர் எஃபர்ட். அண்ட் எஃபர்ட்லெஸ்ஸா நீங்க எந்த எஃபர்ட்மே நீங்க வந்து போடாம இருக்கீங்க அப்படின்னா, ஆனா அந்த பர்சனை பத்தின தாட் இருக்கு, ஆனா நம்ம போய் பேசினா அந்த பர்சன் நம்ம கிட்ட ப்ராப்பர் வேயா கம்யூனிகேட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால நீங்க வந்து அந்த ஒரு எஃபர்ட் நீங்க வந்து போட்டிருக்க மாட்டீங்க. பட் இது ரெண்டு கண்டிஷன்ஸ்ல எந்த கண்டிஷன்ஸ்ல நீங்க இருந்தாலும் சரி, பட் உங்களுக்கு அந்த பர்சனை பத்தின ஒரு தாட் இருக்கு இல்லையா, நீங்க அவங்கள பத்தி திங்க் பண்றீங்க இல்லையா, ஸோ அதுவே இங்க வந்துட்டு லைக் ஒரு விதமான ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுவே ஒரு விதத்துல வந்துட்டு ஒரு எனர்ஜி அட்ராக்ஷன்ஸாவும் இருக்கு. ஸோ நீங்க நினைக்கிறது ஒரு டெலிபாத்தியா அந்த விஷயம் அங்க வந்து கனெக்ட் ஆகுது, ஒரு ஏதோ ஒரு வைப் அங்க வந்து அந்த பர்சனுக்கும் உங்களை பத்தின ஒரு ஃபீலிங்ஸ் அவங்களுக்குமே இருக்கதான் செய்யுது. ஸோ லிட்டரலி நீங்க அவங்கள பத்தி எப்படி திங்க் பண்றீங்களோ அதே மாதிரிதான் அவங்களும் உங்களை பத்தி அவங்க வந்து திங்க் பண்ணதான் செய்யறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது இந்த பர்சன் திருப்பி வந்துட்டு லைக் அவங்களாவே வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். ஈவன் தோ நீங்க பேசி அந்த பர்சன் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தா கூட, பட் ஸ்டில் அந்த பர்சனுக்கு வந்துட்டு நீங்க ஒரு எப்படி சொல்றதுன்னா லைக் அந்த பர்சனுக்கு நீங்க திருப்பி இருக்கீங்க, நீங்க ஸ்டில் அந்த பர்சனோட நினைப்புல இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க வெளிக்காமிச்சிட்டீங்க இல்லையா. ஸோ அதனால இருந்து அந்த பர்சனுக்கு வந்து உங்களை பத்தின தாட்ஸ் தான் இருக்கு. நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் இருந்தே இந்த பர்சனுக்கு உங்களை பத்தின அந்த ஒரு தாட்ஸ் தான் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ திருப்பி அவங்க அந்த கனெக்ஷன்ஸை பேஸ் பண்ணியும் திருப்பி அந்த கனெக்ஷன்ஸ் அவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா லைக் ஒரு ரிமைண்ட் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருக்கு. கம்ப்ளீட்டா அந்த விஷயத்தை எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணி பாக்குறது. ஸோ திருப்பி அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு லவ்விங் கைண்ட் ஆஃப் எனர்ஜி திருப்பி க்ரோத் ஆகிற மாதிரி தான் அந்த பர்சன் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இந்த பர்சனே திருப்பி வந்து கம்யூனிகேட் பண்ண வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி லைக் அகைன் அண்ட் அகைன் நம்ம வந்து பார்க்கும்போது இந்த பாஸ்ட் பர்சன் யாரா இருந்தாலும் திருப்பி வந்து கம்யூனிகேட் பண்ணலாம், திருப்பி உங்களோட லைஃப்ல அவங்க வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஸோ இந்த பர்சனை ட்ரஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது கம்ப்ளீட்லி உங்களோட சாய்ஸ் தான். பட் இவங்க கம்ப்ளீட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டா வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்றது 100% சொல்ல முடியும். பிகாஸ் லாட் ஆஃப் த கார்ட்ஸ் வந்து என்னன்னா அதை பேஸ் பண்ணி தான் நிறையவே கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட வந்து டிஸ்டன்ஸ்ல இருந்தா கூட சம் கேசஸ்ல உங்களை வந்து மீட் பண்ணவும் அவங்க கூப்பிடலாம். இந்த பாஸ்ட் பர்சன் உங்களை வந்து மீட் பண்ண கூப்பிடலாம். ஜஸ்ட் அந்த மாதிரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல வரதோ இல்ல ஒரு மூவி போகலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சம்திங் ஒரு மீட் பண்ணணும், பார்க்கணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உங்களை கூப்பிட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். வேறல்ஸ் இப்போ இந்த கரண்ட் பர்சன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கரண்ட் பர்சன் கூட அந்த பாண்ட் வந்து நல்லபடியா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அண்ட் அந்த பர்சன் கூட அந்த ஒரு எமோஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆக தான் செய்யும். ஸோ அவங்க கூட இன்கேஸ் நீங்க செப்பரேட்ல இருக்கீங்க அப்படின்னாலுமே அவங்களாவே வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சம் கைண்ட் ஆஃப் அன் ஆஃபர் அந்த பர்சனே உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த ஆஃபர் எதை பேஸ் பண்ணி வேணாலும் இருக்கும். அகைன் அது நம்ம வந்து ஒரு ஆஃபர் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னோடனே அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ண ஒரு ஆஃபர் இருக்காது. சம்திங் உங்களுக்கு அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாவோ அது உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாவது மணி அந்த மாதிரி விஷயத்தில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க, அந்த பர்சன் கிட்ட அவங்க திருப்பி வராங்க, ஒரு கனெக்ட் அங்கே இருக்குது, ஏதாவது ஒரு சில ஹெல்ப் நீங்கள் வந்து கேட்குறீங்க, ஃபிசிக்கலி எமோஷனலி லைக் ஃபைனான்ஷியலி ஏதாவது ஒரு சில ஹெல்ப் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாலுமே அந்த பர்சன் உங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் லைக் ஒரு ஆஃபர் வந்து லைக் ஒரு கமிட்மெண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஆஃபர் எது வேணாலும் இருக்கலாம். பட் சம் கைண்ட் ஆஃப் அன் ஆஃபர் அந்த பர்சன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் ஓவரால் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா த எக்ஸ் பர்சன், த பாஸ்ட் பர்சனுமே வந்து திருப்பி வருவாங்க
அப்படின்றது தான் கார்ட்ஸ்ல வந்து ரொம்ப ஹெவியாவே வந்திருக்கு. சில பேருக்கு அவங்க டெக்ஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, சில பேருக்கு அந்த ஒரு டவுட்ஸ் இருக்கும். இப்போ இந்த பர்சன் எப்படி வந்தாங்க இத்தனை நாளுக்கு அப்புறம், இல்ல இவ்வளவு டேஸ்க்கு அப்புறம், இவ்வளவு இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இந்த பர்சனுக்கு சடனா என்ன பத்தின ஞாபகம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கூட நீங்க திங்க் பண்ண வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. சம்டைம்ஸ் வந்துட்டு லைக் நம்ம அதுதான் லைக் அலோ த ப்ராசஸ்ங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா அந்த பர்சன் வந்து நமக்கு ஒரு காலோ ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான், ஒரு சடனா ஒரு அன்எக்ஸ்பெக்டடா சில விஷயம் நடக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து லைக் நம்ம அந்த டைம் நம்ம அப்சஸ்டா இல்லாம நம்மளோட லைஃப் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம் அப்படிங்கிறப்போ லைக் அந்த பர்சன் நம்மளை நோக்கி அட்ராக்டா வருவாங்க. ஸோ அதுதான் நம்ம அடிக்கடி நம்ம சொல்றது. ஸோ உங்களோட லைஃப்பை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்னவோ அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. திங்ஸ் அதுவா நடக்கும். நம்ம வந்து அதை அப்சர்வ்டா இருந்து நம்ம எதுவுமே வந்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஓவரால் எனக்கு வந்து லைக் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கில் தான் எனக்கு வந்து தெரியுது. ஸோ லெட்ஸ் see உங்க பர்சனோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் as well as guys நான் இன்னொரு விஷயம் தான் நான் வந்து சேனலிங் பண்றேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் ஏதாவது சர்டன் ஃபைட் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்குமெண்ட் இருந்தாலும் அதுவுமே வந்து கொஞ்சம் கிளியராக வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ அதை வந்து லைக் எடுத்து இந்த பர்சன் வந்து ப்ராப்ளம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சம் கைண்ட் ஆஃப் அந்த விஷயம் அங்கே வந்து கிளியர் ஆகும். ஸோ எதுவும் ஒரு மனசுல வந்து ஒரு கிரஜஸ் இருக்காது. மனசுல வந்துட்டு லைக் ஒரு கவலையோ இல்ல அதை நினைச்சு அவங்க வந்து ஃபீல் பண்றதோ அந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயமே அங்க இருக்காது. அது ஓவரால் அது வந்து கிளியர் ஆயிரும். I don't know how to deal with intense emotions, so I walk away and try to distract myself with other things. So 8 of Cups. ஸோ அந்த பர்சனை பொறுத்தளவுக்கு இவங்க வந்து அதுதான் லைக் பாஸ்ட்ல லைக் த வாட் எவர் த பர்சன் நீங்க வந்து டீல் பண்ணிட்டு இருக்க பர்சன், இது ரெண்டு பேரோட எனர்ஜியுமே காமனா வந்திருக்கு. த கரண்ட் பர்சன் அண்ட் as well as the ex kind of a person. ஸோ இன்கேஸ் அவங்க வந்துட்டு லைக் பாஸ்ட்ல இந்த எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு, இதை வந்து ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க கிட்ட வந்து எக்ஸிட் ஆகி போயிருக்கலாம். பட் அகெயின் அவங்க திருப்பி வரதான் செய்யறாங்க. அவங்க இப்ப ரொம்ப எமோஷனலா இருக்காங்க. யூ இன்ஸ்பயர் மீ so much to create a new project and manifest all of my desire to be able to provide for you financially. Okay, you inspire me so much to create new projects and manifest all of my desire to be able to provide for you financially. So நீங்க உங்களோட அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு சில விஷயமா இருக்கட்டும், நீங்க உங்களை வந்து பாசிட்டிவா நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், சம்திங் அந்த பர்சன் அவங்க கிட்ட வந்து லேர்ன் பண்ணிருக்காங்க இன் a very positive way. ஸோ அந்த சில விஷயத்தினால இந்த பர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபைனான்ஷியலாவும் ஒரு சில ஹெல்ப் வந்து பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்கும். மேபி லைக் உங்ககிட்ட வந்து சில பாசிட்டிவ் திங்ஸ் அவங்க வந்து கத்திருப்பாங்க. அது அவங்களோட பிசினஸ்லயோ அது அவங்களோட கரியர் விஷயத்திலயோ அவங்க வந்து அந்த விஷயத்த வந்து அந்த டாக்டிக்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ தட் அதுல அவங்களுக்கு வந்து ஒரு சில சர்டன் growth அண்ட் விஷயம் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். அதான் அந்த பர்சன் நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்ல லைக் நம்ம டேரோல நம்ம என்ன பார்த்திருந்தோமோ the same kind of a pattern தான் இதுலயுமே ரிப்பீட்டடா வந்திருக்கு. அகைன் த சூப்பர் கன்ஃபர்மேஷன் அப்படிதான் சொல்ல முடியும். சோ இந்த பர்சன் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியலாவும் ஏதாவது ஒரு சில விஷயம் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம். அதான் நான் ஏதோ ஒரு ஆஃபர் இந்த பர்சன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. இஸ் சம்திங் ஏதாவது ஒரு கிஃப்ட் மாதிரி. ஓகேங்களா? ஐ நோ வி ஹாவ் அ டீப் கனெக்ஷன். ஐ கேன் ஃபீல் இட் டூ. It's like you were made especially for me, my perfect match. You can see this 2 of Cups card. So ஒரு perfect match. நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் லைக் அந்த ஒரு க்ளோஷர்னஸ் இங்க இந்த கனெக்ஷன்ஸ்ல வந்து நான் ரொம்ப இன்டென்ஸா நான் வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு அட்ராக்ஷனா இருக்கட்டும், அந்த ஒரு எமோஷன்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த பர்சனுமே அதே மாதிரி தான் வந்து திங்க் பண்றாங்க. ஸோ நீங்க தான் அந்த பர்சனோட ஒரு லவ் ஆஃப் லைஃபா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ உங்ககிட்ட தான் அந்த ஒரு டீப் இன்டென்ஷனான ஒரு கனெக்ஷன் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. ஈவன் தோ ஒரு சர்டன் டைம் எடுத்திருந்தா கூட பட் ஸ்டில் அந்த கனெக்டா இருக்கட்டும், அந்த எமோஷன்ஸா இருக்கட்டும், அது இன்னும் இங்க வந்து குறையவே இல்லை. அது இன்னும் டீப்பா தான் போயிட்டு இருக்கு, அது இன்னும் இன்டென்ஸா தான் போயிட்டு இருக்கு. சோ இது வந்து ரெண்டு பேரோட சைட்ல இருந்துமே தான். நெக்ஸ்ட் we have the card like I am starting to appreciate how far you have been all this time and not accepting my bad behavior despite of your warm nature. So இது வந்து like the X kind of a person ஓட எனர்ஜி, both the energy மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது, not a X kind of energy. சில விஷயம் அவங்க வந்து பண்ணிருக்க சில விஷயம் உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆயிருக்கலாம். பட் எனிவேஸ் அந்த விஷயம் உங்களுக்கு லைக் அது உங்களுக்கு இன்னுமே அவங்க கிட்ட வந்து ஒரு சில குவாலிட்டிஸ் உங்களுக்கு வந்து அவங்க கிட்ட வந்து பிடிச்சிருக்காம இருந்திருக்கும். அதான் இந்த பர்சன் வந்து மாத்திக்க மேபி ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ஒரு சில விஷயம் அவங்களோட பிஹேவியர்ஸ்ல உங்களுக்கு ஒரு சில விஷயம் வந்து உங்களுக்கு இன்னுமே அது வந்து பிடிக்கல அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அது உங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? சோ இங்க வந்து
சம்திங் உங்க பர்சனோட சைட்ல இருந்து சில விஷயத்த அவங்க வந்து மாத்திக்கணும் அப்படின்றது நீங்க வந்து எதிர்பார்க்கறீங்க. அவங்களோட சைட்ல இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்டில் ஏதோ ஒரு மாதிரி பேடா, ஒரு மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து பேட் பிஹேவியரா கூட உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அது இந்த பர்சனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க எங்க லேக் பண்றாங்க, அவங்களோட மிஸ்டேக்ஸ் எங்க அப்படின்றது அவங்க நல்லாவே தெரியும். ஸோ லிட்டில் பிட் அவங்க வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அண்ட் இதை நம்ம பார்க்கும்போது எனக்கு இன்னொரு மெசேஜஸ்மே தான் எனக்கு வந்து சேனலிங் ஆச்சு. ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள், உங்க பர்சனோட மதர் வச்சு உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ்மே நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க when it comes to this relationship. ஸோ அவங்களோட பிஹேவியர் உங்களுக்கு வந்து அவங்களோட பிஹேவியருமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு விதத்துல வந்து காயப்படுத்திருக்கும். ஸோ தட் லைக் அந்த பர்சனோட பிஹேவியர் அந்த மாதிரி தான் இருந்தாலும் பாஸ்ட்ல உங்க பர்சன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருப்பாங்க. பட் ஃபியூச்சர் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே, அண்ட் அதே மாதிரி இந்த கரண்ட் ஸ்கேல்ல பார்த்தோம்னாலுமே, ஸோ இந்த பர்சன் உங்களுக்கு வந்துட்டு லைக் ஓவரால் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டோ, ஓவரால் உங்களுக்கு ஒரு சில ஹெல்ப்பும் வந்து இவங்க வந்து பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ லைக் போத் த திங் நம்ம இப்போ மெசேஜஸ்ல பார்த்தாலும் சரி, அண்ட் அஸ் வெல் அஸ் நம்ம டேரோல பார்த்தாலும் சரி, ரெண்டுலையுமே கனெக்ட் ஆன ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு எண்டிங் தான். அந்த எண்டிங் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆச்சு. ஸோ இவங்களோட தரப்புல இருந்து இவங்க ஏதாவது ஒரு சில சப்போர்ட்டோ ஒரு சில ஆஃபரோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்க தான் செய்வாங்க. ஸோ அது உங்களுக்கு இந்த பர்சனால ஒரு விதத்துல வந்து ஒரு பெனிஃபிட்டா உங்களுக்கு வந்து மாறும். சோ இவங்க வந்து இட்ஸ் நாட் நம்ம வந்து ஜஸ்ட் எமோஷன்ஸ்க்காக மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலர் காரணம் கண்டிப்பா இருக்கும். அந்த பர்டிகுலர் காரணத்துக்கு கண்டிப்பா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது ஐ மீன் காரணம் நான் என்ன சொல்றேன்னா ஒரு ரீசன்னால சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்ல வரல. அது உங்களோட பெனிஃபிட், உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும், சம் கைண்ட் ஆஃப் ரீசன், அது உங்களோட பெனிஃபிட்காக தான். சோ அதுக்கு இந்த பர்சன் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுதான் லைக் ஃபைனான்சியலி கூட அவங்க வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி லைக் உங்களுக்காக வந்து பிசிக்கலாவும் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணலாம். இப்ப அதர் பர்சன்னால டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அவங்க உங்களுக்காக வந்து பேசுறது, சப்போர்ட் பண்றது அந்த மாதிரி. ஸோ வாட் எனி கைண்ட் ஆஃப் அன் சப்போர்ட் வில் பி தேர் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு. ஸோ சம் கைண்ட் ஆஃப் அன் ஆஃபர் அண்ட் சம் கைண்ட் ஆஃப் அன் அப்ரோச் இங்க நம்ம வந்து பார்க்கலாம் இந்த பர்சன்ட்ட. ஸோ ஓவரால் இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கார்ட். மல்டிபிள் எனர்ஜிஸ் இங்க இருந்தா கூட பட் இங்க வந்து பார்க்கும்போது அந்த கம்ப்ளீட்டா எல்லா எனர்ஜியும் சேர்க்கும் போது ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. அண்ட் ஐ எம் ரியலி சோ ஹாப்பி ஃபார் இட் பிகாஸ் இவ்வளவு பாசிட்டிவா வந்திருக்கு. இத்தனை கார்டு வரும்போது அங்க இங்கன்னு ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இல்லாம ரொம்ப பாசிட்டிவா ஸ்மூத்தா பீஸ்ஃபுல்லா வந்திருக்கு. ஐ ஹோப் நீங்களுமே இந்த ரிலேஷன்ஷிப்ல பீஸ்ஃபுல்லா இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். அண்ட் சொல்லுங்க பீஸ்ஃபுல்லா இருக்குங்கிறப்போ மைண்ட் நம்மளும் ரிலாக்ஸா இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. I hope உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும், உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட்டா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசனேட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tarot 143 family. So guys, please give your support. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் tarot பிடிக்கும் அப்படின்னா please recommend channel to them. And then next thing is உங்களுக்கு இது போல ஏதாவது ஒரு சில ரெக்வெஸ்ட் டாபிக்ஸ் வேணும் அப்படின்னாலுமே அந்த ரெக்வெஸ்ட் டாபிக்ஸோட டீடைல்ஸ் நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க கேட்குற அந்த டாபிக்ஸ் வந்து நான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் எடுத்து நான் அப்லோட் பண்றேன். அண்ட் தென் லைக் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா வந்து என்னோட வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணலாம். உங்களோட ரீடிங்ஸ் நீங்க அதில் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் எஸ், ஏன்னா அதோட டீடைல் உங்களுக்கு ஹைலைட் கமெண்ட்ல இருக்கும் அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த வீடியோஸ்லயுமே இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இது போல டாரோ ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து கத்துக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னாலுமே ஸோ லைவ் இன்ட்ராக்ஷன் கிளாஸஸ் தான் நான் வந்து எல்லாமே இப்போதைக்கு நான் டீச் பண்றேன். ஸோ உங்களுக்கு டாரோ பத்தின ஆர்வம் இருக்கு, கத்துக்கணும்ன்ற ஒரு லைக் அந்த ஒரு கிரேஸ் இருக்கு அப்படின்னா நீங்க டெஃபினட்டா அந்த கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ்மே லைக் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல நான் கொடுத்துருப்பேன். என்னோட வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே அதில் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அண்ட் அஸ் வெல் அஸ் பர்சனல் ரீடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸ்லேயே உங்களோட ரீடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். வித்வுட் எனி டிலே உங்களுக்கு 24 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு ரீடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அண்ட் எல்லாமே மேக்ஸிமம் பண்றது எல்லாமே ஒரு டீடைல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ யூ வில் டெஃபினெட்லி கெட் உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு கிளாரிட்டி அண்ட் அக்யூரேசி உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறப்போ யூ வில் டெஃபினெட்லி கெட் சம் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி. அண்ட் நான் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நான் வந்து நிறைய எக்ஸ்ட்ராவும் நான் நிறைய விஷயம் நான் வந்து ஆட் ஆன் பண்ணிருக்கேன் ரீடிங்ஸ்ல. ஸோ லைக் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பிளாக் மேஜிக் திங்ஸோ இல்ல ஏதாவது ஒரு சில பிளாக்கேஜஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்க அப்படின்னாலுமே ஸோ அதை பத்தின டீடைல்ஸான ரீடிங்ஸ் நீங்க எடுத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களோட லைஃப்ல ஒரு சொல்யூஷன் வரதுக்காக அப்படின்னாலுமே நீங்க டெஃபினட்டா ரீடிங்ஸ் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். அது உங்களோட பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி இல்ல ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி வாட் எவர் த திங் குட் பி. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து லைக் வாட்ஸ்அப் லைன்ஸ்லாம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கோங்க அந்த செக்ஷனை. அண்ட் அகைன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காச்சும்
tarot பிடிக்கும் அப்படின்னா please do recommend my channel to them. And as well as guys please support my channel. And நான் zodiac sign பேஸ் பண்ணி உங்களுக்கு ரீடிங்ஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா என்னோட செகண்ட் யூடியூப் சேனல் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சாரி guys, என்னால வந்து ஆன் டைம்ல போஸ்ட் பண்ண முடியல, பட் டுடே நான் போஸ்ட் பண்ணிடுவேன் சீக்கிரமாவே. ஸோ ஸ்டே டியூன்ட் வித் தட் மார்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் யூ. ஆல் டைப் ஆஃப் எல்லாமே இருக்கும் அதுல. ஸோ அதனால டெஃபினட்டா அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் அண்ட் ப்ளீஸ் வாட்ச் தட். அண்ட் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் பிகாஸ் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட் வில் டெஃபினெட்லி motivates me a lot and it definitely helps to grow this channel as well. And ஸ்பெஷலா வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸ்க்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். அண்ட் அதே மாதிரி லைக் என்னோட பழைய வீடியோஸ்மே நீங்க வந்து போய் பாருங்க. கண்டிப்பா அது மூலமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா அது கிடைக்கலாம் செய்யும். ஏதோ விதத்துல அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது லைக் அது உங்களோட இஷ்டம். லைக் நம்ம மேரேஜ் ப்ரெடிக்ஷன்ஸ்மே போட்டிருக்கோம், ஏஞ்சல் ரீடிங்ஸ்மே நம்ம வந்து போட்டிருக்கோம். எதுனாலுமே நீங்க போய் பாருங்க. இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் யூ இன் அ வெரி பெட்டர் வே. It will definitely guide you in a very better way as well. So see you guys in the next video, and I love you all. Take care. Bye bye.